எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ஃபைண்ட் ஹிப்போக்ரேட்ஸ் ஈசிலி அண்ட் டேஞ்சரஸ் ஆஃப் ஹிப்போக்ரஸி. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வந்து முகமூடிகள் அணிஞ்சிட்டு இருக்க ஒரு மனிதர்கள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. நம்ம வீட்ல ஒரு மாரி இருப்போம். நண்பர்கள் இடத்துல ஒரு மாரி இருப்போம். காலேஜ்ல ஒரு மாரி இருந்திருப்போம். ஸ்கூல்ல ஒரு மாரி இருந்திருப்போம். வேலை செய்ற இடத்துல ஒரு மாரி இருந்திருப்போம். நெருக்கமா இருக்கிற நபர்கள் கிட்ட ஒரு மாரி இருந்திருப்போம். ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கிற பீப்பிள் கிட்ட ஒரு மாரி இருந்திருப்போம். அப்போ நம்ம ஒரிஜினலான முகத்த வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே காட்டிக்கிட்டே இருக்க மாட்டோம். நிச்சயமா நம்மளுக்கு வந்து நெறைய மாஸ்க் தேவைப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுடைய பிரைவசிய புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், நம்மள மத்த பீப்பிள் வந்து ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்காகவும், அந்த ஒரு லிமிட்ட நம்ம செட் பண்ணிட்டே இருப்போம். யாருமே நம்மள மேனிபுலேட் பண்ணிடக்கூடாது, நம்மள கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும், நம்ம எடுக்கிற டிசிஷனுக்கு நம்ம தான் ஓனரா இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த ஒரு திங்கிங் இருக்கிறதுனால, இந்த மாரி பல முகமூடிகளையும், பல ஆள்மாறாட்டங்களையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம நெறைய இடத்துல வந்து ஒரிஜினலான ஒரு ஃபேஸ காட்டுறதே கிடையாது. இது எல்லாருக்குமே வந்து ஒரு சமமான எல்லாருக்குமே வந்து பொருந்துற ஒரு விஷயம் தான். ஆனா, இது எதுவரைக்கும் நல்லது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யாரையுமே பாதிக்காத வரைக்கும் இங்க பிரச்சனை கிடையாது. இத வந்து நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா, இங்க வந்து யாரையாவது பாதிக்குது, யாரோ ஒரு பெர்சன பாதிக்குதுன்னா, அங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து மகாபாரதத்துல கிருஷ்ணரே வந்து ஆள்மாறாட்டம் பண்ணி தான் வந்து கர்ணனுடைய புண்ணியத்த வாங்கியிருப்பார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப பண்றது முக்கியம் இல்ல. எதுக்காக, ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்படி ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து மத்த பீப்பிளுக்கு நெகட்டிவா இம்பாக்ட் ஆச்சுன்னா, அததான் ஹிப்போக்ரஸி அப்படின்ற மாரி சொல்றாங்க. காட்டுறது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா செய்றது வேற ஒரு விஷயமா இருக்கும். போலியான ஒரு முகமூடியில சுத்திட்டு இருக்க மனிதர்கள் இந்த உலகத்துல இருந்துட்டே தான் இருந்துட்டு இருப்பாங்க. உங்கள சுத்தி இருந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் வந்து அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வேற மாரி இருக்கும். ஆனா அவங்க செய்ற விஷயங்கள்லாம் வேற மாரி இருந்துட்டு இருக்கும். நான் குடிக்கவே மாட்டேன். நான் ரொம்ப டீடோட்டலான ஒரு பெர்சன். குடிக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்கள் வந்து பின்னாடி போயிட்டு பாரே கெதின்னு இருக்கிற மனிதர்களா கூட இருந்திருப்பாங்க. அதே மாரி பெண்களுக்கு வந்து பயங்கரமான புரொடெக்ஷன் குடுக்குறவன் நானு. என்ன பார்த்தா பெண்கள் எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் பெண்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் இந்த உலகத்துல பொறந்ததே வந்து கேர்ள்ஸ புரொடெக்ட் பண்ண தான் அப்படின்னு சொல்லப்படுற மாரியான வசனங்கள்லாம் பேசிட்டு, கேர்ள்ஸுக்கு த்ரெட்டா இருக்கிறதே அவங்க தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து என்னதான் ஒரு விஷயங்கள் பேசுறதா இருந்தாலும், என்னதான் அவர ஒரு மாரி வெளிப்படுத்திக்கிட்டாலும், அவருக்கு பின்னாடி ஒரு உண்மையான முகம் இருந்துட்டே தான் இருக்கும். அது மத்தவங்கள பாதிப்படைய செய்யும்போது, அதுதான் ஹிப்போக்ரஸி அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஹிப்போக்ரஸில இருக்கிற இந்த விஷயத்த பயன்படுத்தி, அது மூலியமா மத்தவங்கள மேனிபுலேட் பண்ற மனிதர்கள் தான் மனிதர்கள தான் வந்து ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இந்த மனிதர்கள் வந்து எவ்வளவு டேஞ்சரான மனிதர்கள்? இவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? முக்கியமா இவங்கள விட்டு எப்படி விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தலாம் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். யுனிவர்சல் லெவல்ல வந்து ஹிப்போக்ரஸி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த 2 வகையில பிரிக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஆப்ளிகேட்டரி ரூல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஆப்ளிகேட்டரி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்துல வந்து, யுனிவர்சலா அக்செப்ட் ஆன ரூல்ஸ் அப்படின்ற மாரி கூட எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு முஸ்லிமான ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம்க்கு யுனிவர்சலா அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 தடவ தொழுகணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு கிறிஸ்தவருக்கு பார்த்தீங்கன்னா, பைபிள் படிச்சே தீரணும். டெய்லி பேசிஸ்ல வந்து கொஞ்ச நேரமா பைபிள் வாசிக்கணும். ஒரு ஹிந்துவா இருக்கிற மனிதருக்கு பார்த்தீங்கன்னா, சில பூஜைகள்ல வந்து கலந்துக்கணும். பூஜையான நேரத்துல ஒரு முக்கியமான நாட்கள் வந்து ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். அப்போ இந்த யுனிவர்சல் ரூல்ஸ்லாம் வந்து ஒரு பெர்சன் ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்க எந்த ரிலிஜன்ல என்ன மாரியான இடத்துல இருந்தாலுமே, அவங்க ரிலிஜன் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்க 50% சக்சஸ் அடைஞ்சுட்டாங்க வாழ்க்கையில. அவங்க எத சாதிக்க நெனைச்சாலும் அவங்களால ஈஸியா சாதிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தினால, இந்த ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்கள் வந்து, இது எல்லாத்தையுமே நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாரி விஷயம் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அத ஃபாலோவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து யுனிவர்சலா இருக்கிற அந்த கொள்கைகள எடுத்துட்டு, நாங்க அத பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுட்டு, பண்ணாம இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க தான் முதல் டைப். 2வது டைப் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டபுள் ஃபேஸ்டாவும், டபுள் டங்க்டாவும் இருப்பாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு பெர்சன உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, அவங்கள புடிச்சிருக்குன்னு அவங்க கூட இருங்க. புடிக்கலையா, அவங்கள புடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிருங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல மனிதருக்கு அழகு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஹிப்போக்ரைட்ஸா இருக்கிற 2ண்ட் டைப்ல இருக்கிற இந்த ஹிப்போக்ரைட்ஸ் டைப்ல இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் அவங்களோட பிரசன்ஸ்ல இருக்கும்போது அவங்கள பத்தி ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறதா இருக்கலாம். அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி பெருமையா பேசுறதா இருக்கலாம். அவங்கள பத்தி வானளவு வந்து உயர்ந்து வந்து சொல்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அதே மனிதர் போனதுக்கு அப்புறமா அவருக்கு புறத்துல அவருக்கு பின்னாடி வந்து பேசுற விஷயங்கள்லாம், அவர திட்டுறதா இருக்கலாம், அவர வெறுக்கிறதா இருக்கலாம். ஏன் அந்த மனிதர வந்து சபிக்கிறதா கூட இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் அந்த மனிதர்கிட்ட இருக்கிற பெனிஃபிட்டும் அவங்க எடுத்துக்கணும். அந்த மனிதர பத்தி தப்பாவும் பேசியாகணும்னு சொல்லப்படுற அந்த நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க.
இவங்க தான் யுனிவர்சலா இருக்கிற செகண்ட் டைப்ல இருக்கிற ஹிப்போக்ரிட்ஸான பீப்பிள். இந்த மாரி மனிதர்கள் இருக்கிற இந்த மாரி மனிதர்கள் உங்கள சுத்தி இருந்தாலோ, இந்த மாரி மனிதர்கள சுத்தி நீங்க இருந்தாலோ பாதிக்க போறது நீங்க தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்ப இவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டா இருக்காங்க. ஹிப்போக்ரஸி வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தே ஆக்ட் வெரி டிஃபரெண்ட்லி அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு நாடக மேடை நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து இவங்க நமக்கும் மேல வேற லெவல்ல நடிக்கிற ஆட்கள். "என்னடா அவார்டா குடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்ற" அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அவங்களோட ஆக்டிங்ல வந்து வேற லெவல்ல வந்து கொண்டு போவாங்க. இந்த ஆக்டிங் எதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட இமேஜ கிரியேட் பண்றதுக்காக. பொதுவா உண்மையிலேயே நீங்க யாரா இருக்கீங்களோ, அதே மாரி இருந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க யார் முன்னாடியும் நடிக்க தேவை கிடையாது. ஆனா நடிப்பாலேயே ஒரு இமேஜ கிரியேட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா அந்த நடிப்ப வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இல்ல மிஸ் ஆயிடும். அப்படி தங்களுடைய நடிப்பாலேயே வந்து ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. விர்ச்சுவஸாவும், மாரலாவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இமேஜ கிரியேட் பண்றதுக்காக வேற லெவல்ல ஒரு ஆக்டிங் குடுத்துட்டே இருப்பாங்க. வெளியில போறீங்களா? அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. இந்த மாரியான ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம்னு சொல்லிட்டு, ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருக்கிற சில்லியான விஷயங்கள்ல இருந்து, உயர்ந்த லெவல்ல இருக்கிற விஷயங்கள் வரைக்கும், எல்லாத்துலயுமே இது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போதனைகள குடுத்துட்டே இருப்பாங்க. அந்த போதனைகள குடுக்கறது மூலியமா, நாங்க கரெக்ட்டா இருக்கோம். நாங்க வந்து ஒரு ஜென்டில்மேன்ஸ், நாங்க ஒரு ஜென்டில் வுமன்ஸ், நாங்க ஜெம் ஆஃப் பீப்பிள்ன்னு சொல்லப்படுற விஷயத்த அதிகமா காமிச்சுட்டே இருக்காங்களா, அவங்க ஹிப்போக்ரைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரி இந்த மாரி ஹிப்போக்ரிசியா இருக்கிற, ஓவரா ஆக்ட் பண்ற பீப்பிள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மனிதர்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க மத்தவங்க ஃபீலிங்ஸ்க்கு வந்து மரியாதை குடுக்க மாட்டாங்க. அவங்களோட இமேஜ காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க. இப்போ "என்றென்றும் புன்னகை" அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து ஜீவா சார் வந்து த்ரிஷா மேம லவ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப புடிச்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாரி நாங்க லவ்வே பண்ண மாட்டோம். கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். நாங்க கடைசி வரைக்குமே சிங்கிளா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்குள்ள லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து காட்டிக்காம இருக்கிறதுக்காக, ஒரு ஏர்போர்ட்ல ஜீவா சாரும், த்ரிஷா மேமும் நடந்து வரும்போது, அவருடைய பழைய ஃப்ரெண்ட் வந்து, "ஓ! என்னடா உன்னோட லவ்வரா? இல்ல உன்னோட வைஃப்?" அப்படின்னு கேட்கும்போது, "ச்சே! ச்சே! இல்லடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாரு. அவருக்கு தேவை அவரோட இமேஜ காப்பாத்திக்கணுமே தவிர்த்து, அந்த இடத்துல த்ரிஷா மேம் வந்து என்ன அளவு ஹர்ட் ஆவாங்க. நம்ம லவ் பண்ற அந்த அந்த இதெல்லாம் காமிச்சுட்டோம். அந்த அறிகுறிலாம் காமிச்சுட்டோம். ஆனாலும் வேற ஒரு பெர்சன் கிட்ட என்னோட இமேஜ் கெட்டுடக் கூடாதுன்றதுக்காக அவங்கள லவ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஹைட் பண்ணிட்டு போயிடுவாரு. இததான் ஹிப்போக்ரிசி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளுடைய அந்த இமேஜ காப்பாத்திக்கிறதுக்காக எந்த லெவல்ல வேணா இறங்குவாங்க. இந்த பீப்பிள் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்த தான் வந்து 2014ல வந்து ஒரு ஸ்டில் அமெரிக்கால நடந்த ஒரு ஸ்டில்ல கண்டக்ட் பண்ணும்போது, தங்களுடைய செல்ஃப் இமேஜ காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹிப்போக்ரிசியா இருக்கிற பீப்பிள் அதிகமா ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் நீங்க எப்படி ஹிப்போக்ரைட்ட கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் யூ பீப்பிள் நாட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது இங்க ஒரு சட்டதிட்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. நம்மளோட சொசைட்டி வந்து நமக்கு ஒரு ரூல்ஸ வகுத்து வச்சிருக்கு. நம்ம வீடு நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ வகுத்து வச்சிருக்கு. ஏன் நாம நமக்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சிருப்போம். கோடி ரூவா குடுத்தாலும் சில விஷயங்கள நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அப்போ இந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்க வச்சுக்கலாம் தப்பு கிடையாது. ஏன் மத்தவங்களுக்கும் சொல்லலாம். ப்ராப்பரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தப்பு கிடையாது. ஆனா மத்தவங்க பண்ணணும். நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்துல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்போ குட், பேட், அக்லி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. குட் அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்கள் வந்து நல்ல வழியில ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவங்க யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. பேட் அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்கள் வந்து கெட்ட வழியில அவங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த நடுவுல அக்லி பீப்பிள் அப்படின்ற ஒரு பீப்பிள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து மத்தவங்களுக்கு தான். எங்களுக்கு கிடையாது. நான் பண்ணலனா நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லப்படுற அந்த இம்போசிங் சொல்லுவாங்க. மத்தவங்க மேல வந்து திணிக்கிறத செஞ்சுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வண்டி ஓட்டுற ஒரு பார்க்கிங்ல போயிட்டு ஒரு நார்மலான ஹிப்போக்ரைட் போய் வண்டி விடலாம். வண்டி விட்டுட்டு அவர் வேலைய பார்த்துட்டு போலாம். இல்ல திமிரா கூட போலாம். இதுவே அதே மாற்றுத்திறனாளி வண்டி விடுற அந்த பார்க்கிங்ல வேற ஒருத்தர் வண்டி விட்டாங்கன்னா, தாம் தூம் கத்துறதா இருக்கலாம். அவங்கள வந்து திட்டுறதா இருக்கலாம். அவங்கள கொலை குத்தம் பண்ண ரேஞ்சுக்கு பேசுறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்றவங்க தான் ஹிப்போக்ரைட். சம்மந்தமே இல்லாம, எந்த ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தாலுமே கூட சரி, அத ஹைப்பா காட்டுறது மட்டும் இல்லாம, அத நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணியே தீரணும்னு சொல்லப்படுற இந்த அக்லி ஃபேஸ காட்டுற பீப்பிள் இருந்தாங்கன்னா, அவங்களும் ஹிப்போக்ரைட்டான பீப்பிள். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்டின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ 3வது விஷயம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து நாட் தேர் ஃபால்ட்.
ஃபால்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும், தவறுகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் வந்து லேர்னிங் உடைய ஒரு பார்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம எந்த ஒரு துறையில இருந்தாலுமே கூட சரி, எந்த ஒரு வேலைய செஞ்சாலுமே கூட சரி, நிச்சயமா அதுல தவறுகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஏற்பட்டே தீரும். இந்த தவறுகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலியமா, நம்ம இன்னும் ஒரு சூப்பர் பவர் மிக்க ஒரு மனிதரா மாற ஆரம்பிப்போம். இது வந்து தவறு. இந்த தவற நம்ம செஞ்சுட்டோம். இது வந்து பார்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிற அந்த மனப்பக்குவம் வரும்போது, நம்ம வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்கு அதிகமா வரும். ஆனா, இதே வந்து ஒரு ஹிப்போக்ரேட்டா இருக்கிற ஒரு பீப்பிள், ஹிப்போக்ரஸிய ஃபாலோ பண்ற பீப்பிள், அவங்க பண்ற தவறுகள ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலுமே கூட சரி, வானமே இடிஞ்சு கீழ விழுந்தாலுமே கூட சரி, பூமியே பொளந்தாலுமே கூட சரி, நான் இத பண்ணல அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேபி அடம் பிடிக்கும்ல, ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ, அந்த மாரி அடம் பிடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்த ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் தான். இந்த இமேஜ வச்சு நாங்க இந்த விஷயம்லாம் பண்றோம், இதெல்லாம் பண்றோம்னு சொல்லப்படுற அந்த ஹைப்ப கிரியேட் பண்ணி வச்சதுனால, இப்ப நெறைய மூவிஸ் ரொம்ப ஹைப்பா கிரியேட் பண்ணிட்டு ஃப்ளாப் ஆகுற மாரி, அவங்களோட இமேஜ் ரொம்ப ஹைப்பா இருக்கும். நம்மளும் பெரிய ஆளுன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா பின்னாடி பார்த்தா அவங்க எதுவுமே செய்யற ஒரு பீப்பிளா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த ஏத்துக்க முடியாம திணற ஆரம்பிப்பாங்க. அத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக உங்கள மன்னிப்பு கேட்கிற ஸ்டேஜ்ல வச்சுருவாங்க. நான் தப்பே பண்ணலையேப்பா! நான் ஏன்டா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு, நீங்க ஃபீல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வருவீங்க. இதுதான் வந்து ஒரு பேபி வந்து எப்படி ஒரு ஐஸ்கிரீம்க்காக அழுமோ, அந்த மாரி உங்கள மன்னிப்பு கேட்க வச்சு அவங்களோட ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. இந்த மாரி தன்னுடைய ஃபால்ட்ட சுத்தமா ஒத்துக்காம, அவங்களோட ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக உங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்கன்னா, அந்த பீப்பிளும் ஒரு ஹிப்போக்ரேட்டான பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது ஹிப்போக்ரேட்டா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டூ வாட் ஐ சே நாட் வாட் ஐ டூ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க சொல்றத நீங்க செய்யணும். ஆனா அவங்க செய்யறத வந்து நீங்க ஏன்னு கேட்கக்கூடாது. அவங்க செய்யறத நீங்க செய்யவும் கூடாது. இப்போ இந்த ஊருக்கு உபதேசம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எல்லாமே நான் ஊருக்கு தான் சொல்லுவேன். நீ எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டியான்னு சொல்ற மாரி, போனோகிராஃபிலாம் பார்க்காதப்பா. ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. நீ வீக் ஆயிடுவ. ரொம்ப வந்து உன்னால ஃபோர்காஸ்டிங்கா திங்க் பண்ண முடியாது. உன்னோட பேஷன ஜெயிக்க முடியாது. பாடி பில்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, லெக்சர் அதிகமா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டு டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு போனோகிராஃபி லைப்ரரியே கூட இருக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இது எல்லாமே ஊருக்கு தான் உபதேசமா இருக்குமே தவிர்த்து, நாங்க இத ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எப்பவுமே எங்களுக்கு வந்து நாங்க ஒரு ஜெம்மான ஒரு பெர்சன், ஜென்டில்மேனான ஒரு பெர்சன் சொல்லப்படுற இந்த விஷயத்த காமிச்சுக்கிறதுக்காக நாங்க நெறைய விஷயத்த செய்வோமே தவிர்த்து, அத நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லப்படுற விஷயத்துல ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பாங்க. இதனால லேக் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லப்படுற லோ கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். பயம் அதிகமா இருந்துட்டே இருக்கும். அந்த பயத்த போக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் நான் போனோகிராஃபிய வந்து எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். போனோகிராஃபி இவங்க அதிகமா பார்த்து அது மூலியமா வந்து லோ செல்ஃப் எஸ்டீமா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா மத்த பீப்பிள் கிட்ட பேசும்போது நீங்க லோ செல்ஃப் எஸ்டீமா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாரி ஆயிடும். உங்களோட லைஃப் இந்த மாரி போயிடும்னு சொல்லிட்டு, அதோட கான்சிக்வென்ஸஸ்லாம் சொல்லி அவங்கள பயம்புடுத்தி, அது மூலியமா வந்து இவங்க வந்து ஒரு ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தவங்கள பயம்புடுத்தி பார்க்கறது வந்து ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம்ல. அத வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுல ரொம்ப கேடியான ஒரு பீப்பிளா இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி ஊருக்கு உபதேசம் செய்ற பீப்பிள், அதிகமா அட்வைஸ் பண்ற பீப்பிள கூட நம்பாதீங்க. ஏன்னா வந்து உண்மையிலேயே ஒரு பெர்சன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்கிற பெர்சனா இருக்கலாம். இல்ல ஜென்யூனா பெர்சனா இருக்கலாம். அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாருக்கும் நெறைய அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நெறைய விஷயம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை முறையிலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த மாரி வாழணும். இந்த மாரி நம்மளும் மாறணும்னு சொல்லிட்டு, அந்த மாரி மாறுவாங்க. ஆனா எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அதிகமா சொல்லிட்டே இருக்காங்களோ, அதிகமா வந்து லெக்சர் எடுத்துட்டே இருக்காங்களோ, அவங்க அந்த வாழ்க்கைய ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி அதிகமா பேசிட்டு பேக்ல இந்த மாரி நடிக்கிற பீப்பிளையும் வந்து ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மேக்கிங் அதர் பீப்பிள் வீக் டூ ஹைட் தெர் ஓன் வீக்னஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த உலகத்துல மனிதரா பொறந்த எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, வீக்னஸும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் யாரு உங்களோட ஸ்ட்ரென்த் யாரு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் உங்க ஸ்ட்ரென்த். உங்க பேரண்ட்ஸ் உங்க ஸ்ட்ரென்த், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஸ்ட்ரென்த், உங்களோட எஜுகேஷன் உங்க ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்கில்ஸ் உங்க ஸ்ட்ரென்த், உங்கள சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஸ்ட்ரென்த், இந்த டைம் உங்க ஸ்ட்ரென்த். உங்களுடைய டைம் நல்லா இருந்ததுன்னா, இன்னும் உங்களுக்கு அது ஸ்ட்ரென்த்தா மாறும். அதே மாதிரி வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குள்ளயுமே இருந்தே தீரும். நம்ம ரொம்ப எமோஷனலான ஒரு பெர்சனா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ண தெரியாம இருக்கலாம். இல்ல நம்ம அதிகமா வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம். நம்ம செய்யாத தப்புக்கும் சாரி கேட்கிற பெர்சன்ஸா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட வீக்னஸா இருக்கும். வீக்னஸ வந்து அக்னாலெட்ஜ் பண்ணிக்கிறதே வந்து அதுல இருந்து வெளிய வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகேப்பா நான் அதுல வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்னாலெட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வெளிய வரப்போறீங்க அதுலருந்து அர்த்தம். ஆனா, ஹிப்போக்ரிட்டா இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீக்னஸ மறைக்கிறதுக்காக மத்தவங்க வீக்னஸ பின் பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து அதிகமா அடிக்கிறதா இருக்கலாம். அதையே குத்தி காட்டி பேசுறதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது
தங்க கூட இருக்கிற சோல்மேட், தங்க கூட இருக்கிற அந்த பெர்சன், குளோஸா இருக்கிற பெர்சன் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்காங்கன்னா, அவங்கள மட்டம் தட்டுறதுல வந்து இவங்கள விட கில்லாடிகள் யாருமே கிடையாது. ஸோ வீக்னஸ வந்து புரிஞ்சுகிட்டு அத ஸ்ட்ரென்த்தா மாத்துற மனிதர்கள வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வீக்னஸா இருக்கும் மத்தவனையும் நம்ம குறைச்சு, அவனையும் வீக்கா மாத்தி நம்மளோட வீக்னஸ்க்கு வந்து நம்ம வந்து மருந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிற மனிதர்கள வந்து ஹிப்போகிரேட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப்போகிரேட்ஸ், ஹிப்போக்ரஸி அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெர்ம்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். இன்னும் இந்த மாரிலாம் இருக்காங்களே, இந்த மாரி மனிதர்கள்லாம் இவங்ககிட்டலாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹேண்டில் பண்றத பத்தி ஃபர்ஸ்ட் யோசிக்க வேணாம். இந்த மாரி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த மாரி ஹிப்போகிரேட்ஸா இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ற மனிதர்களா இருப்பாங்க. நம்ம கூட ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க, ரிலேஷன்ஸா இருப்பாங்க. ஏன் நம்ம ஃபிரெண்ட்ஸ் கூட நெறைய நேரத்துல நம்மகிட்ட ஹிப்போகிரேட்ஸா பழகிட்டு இருக்கலாம். அவங்க ஒரு முகத்த நம்மகிட்ட காட்டலாம். ஆனா உண்மையான முகம் வேற ஒரு முகமா இருந்துட்டு இருக்கும். இந்த மாரி மனிதர்கள் எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுடைய ஒரு லைஃப் நம்மகிட்ட இருக்கிறது இந்த ஒரு லைஃப் தான். இந்த லைஃப வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா ரொம்ப ஹேப்பியா இல்லனாலும், பீஸ்ஃபுல்லா அமைதியா உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்தாங்கன்னா, அவங்கள விட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெவ்வேறுபட்ட முகங்கள் தான். அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களையே வந்து கஷ்டப்படுத்தவும் செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய எனர்ஜியும் வந்து ட்ரைன் ஆக்க ஆரம்பிச்சுரும். அதே சமயத்துல இந்த மனிதர்கள் உங்க கண்ல பட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு அட்வைஸ் குடுத்து, "நீ வந்து இப்படி இருக்க, இந்த மாரி மாத்திக்கோ, அந்த மாரி மாத்திக்கோன்னு" திருத்த மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூல வச்சுட்டு, அவங்களுக்குன்னு ஒரு பைபிள் வச்சு, அது மூலியமா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க பீப்பிள். இந்த டிமான்டி காலனி 2 அப்படின்னு சொல்லப்படுற மூவில கூட நம்ப ஒரு சாத்தானிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக் வச்சுட்டு, அதுல இருக்கிற ரூல்ல வந்து சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த மனிதர்கள் ஹிப்போகிரேட்ஸா இருக்கிற மனிதர்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அவங்க ரூட்ல தான் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள திருத்துறதா நெனச்சு நீங்க உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாரியான மனிதர்கள நீங்க பார்த்தீங்களா, உங்க ரிலேஷனாவோ, உங்க ஃப்ரெண்டாவோ, உங்க கொலீகாவோ அவங்கள அப்படியே டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அகைன் நான் வந்து ஒரு 2ண்ட் பாயிண்ட்ல சொன்ன மாரி, குட், பேட், அக்லி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தல அஜித் சாரோடைய ஒரு டைட்டில யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குட், பேட், அக்லி அப்படின்னு சொல்ற மாரி, நல்லவங்க வந்து குட்டா இருப்பாங்க. அவங்க வேலைய பார்த்துட்டு போவாங்க. பேடா இருக்கவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. அவங்க வேலைய பார்த்துட்டு போவாங்க. ஆனா இந்த அக்லியா இருக்கவங்க மட்டும் தான் மத்தவங்க வேலைய கெடுக்க பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த அக்லி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேட்டகரில வர மனிதர்கள் தான் வந்து இந்த ஹிப்போக்ரட்டான மனிதர்கள். ஹிப்போக்ரிசிய ஃபாலோ பண்ற மனிதர்கள். ஸோ இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.